கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ரொம்ப 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 முக்கியமான ஒரு செய்திப்பா. கவனமாக கவனிங்க. இதெல்லாம் நீங்கள் கேட்டு இந்த நாளில் பலன் அடையணும். என்னுடைய விருப்பம் அதுதான், என்னுடைய வாஞ்சை அதுதான். இந்த காலத்தில் புதிய ஏற்பாட்டு காலத்தில் தேவ ஆவியானவர் எப்படி கிரியை செய்கிறார் என்று பார்க்க போகிறோம். பொதுவாகவே தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஆவியானவரும் அப்படித்தான். அதான் தேவன் சொல்கிறாரு. அவர் மாறலை, ஆனால் கிரியைகள் வித்தியாசம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் எல்லாரும் மாம்சத்தில் இருந்தபடியினாலே வெளிப்பிரகாரமான சரீரத்திற்குள்ளாக அவர்களை பலப்படுத்தினார், அவர்களுக்கு உதவி செய்தார். இன்னும் கிரியைகள் மாத்திரம் அல்ல, அவர் உருவாக்குவதில் ஆதியிலிருந்து அவர் எதையெல்லாம் உருவாக்கினாரோ அது சகலமும் அப்படித்தான் இருந்தது. ஜலத்தினால சகலத்தையும் வழி நடத்தினார். இப்போது புதிய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் எப்படி இருக்கிறாரா, என்னவா இருக்கிறாரா? யோவான் 14:16 வாசிக்கிறோம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும். நல்லா கவனிங்க. ஏதோ சர்ச்சுக்குள்ளே வந்தால் போனால் பாட்டு பாடினா கைதட்டலாம், ஆடினா ஆவியானவர் வாராரு போகிறாருன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, சரியில்லை. கவனிங்க. என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு, உங்களுக்குள்ள உங்கள் கூட நீங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரிதான். அரகுர விசுவாசியோ இன்னும் பாவத்திலேருந்து சரியாக விடுதலை அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாலும், மாம்சத்தில் தான் இன்னும் இருக்கிற ஆவிக்குரியவனா முற்றிலும் மாறலேன்னு சொன்னாலும் கூட என்றென்றைக்கும் உங்கள் கூட இருந்து உணர்த்தி வழி நடத்துகிறவராய் தேற்றரவாளராய் பாருங்கள் எப்படி இருக்காரா. உங்களுடைய இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளன். இயேசு சொல்கிறாரு, நான் உங்களை தேற்றினேன், இப்போ வேறொரு தேற்றரவாளன். நிறையா பேர் மாற்றி போதிக்கிறாங்கப்பா. இயேசுனார் தான் இப்போ பரிசுத்த ஆவியாக வழி நடத்திக்கிட்டு இருக்காருன்னு. கவனமாக கவனிங்க. வேதத்தில் திட்டமும் தெளிவாக சொல்கிறாரு. இயேசு பிறக்கும் போதே அவராக பிறந்துடல. மாம்சத்தில் வெளிப்படும் போது வார்த்தையானவர் எப்படி வெளிப்பட்டார்னா, லூக்கா 1:35 பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியினால் மரியாதை இடத்துல கற்பமானார்னு பார்க்குறோம். ஹலோ, இதான் புதிய ஏற்பாடு. மாம்சத்தில் இருக்கிறவனை ஆவிக்குரியவனாய் மாற்றுவதற்கு இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு நமக்கும் அதே தான் அவருடைய கிரியை. நீங்கள் ஞானஸ்தானம் வாங்கும்போது ஆவிக்குரியவர்களாய் மாறும்படிக்கு அவருக்குள்ள முத்திரை போடப்படுறோம். கவனமாக கவனிங்க. அவரோடு கூட எழுப்பப்படுறோம். இயேசு கிறிஸ்துவோடு கூட எழுப்பப்படுகிறோம், உயிர்ப்பிக்கப்படுகிறோம், பரிசுத்த ஆவியினால் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். கவனமாக கவனிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். மத்தேயு 3:16 ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் இறங்கினார். வெளிப்படையாய் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பிரகாரமாய் ஒரு புறாவை போல அவர் மேல் இறங்குகிறதை காணும்படிக்கு செய்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த நிலை இல்லை. அக்கினியாக வந்திருக்கலாம், காற்றா வெளிப்பட்டிருக்கலாம். ஆனால் இங்கே வேறொரு உருவமாக வெளிப்படுத்தப்பட ஒரு காரியத்தை பார்க்கிறோம். லூக்கா 2:40 இயேசு எப்படி வளர்ந்தாருன்னு பாருங்க. மாம்சத்தில் வந்திருந்தாரு. யாரை எதிர்த்து நிற்க போறாரு? உலகத்தின் அதிபதி. அவனுடைய அதிகாரத்தை எல்லாம் உழைத்து போட, கழித்து போட, எல்லாவற்றையும் அழித்து போட அவர் மாம்சத்தில் வெளிப்பட வேண்டியதாக இருந்தது. உன்வித்துக்கும் அவழ்வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அந்த பகை உண்டாக வேண்டியிருக்கு. அதற்காக அவர் வாராரு, அனுப்பப்பட்டார். ஆனால் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் போட்டு மனித சாயலானார். அந்த மனித சாயலில் வந்த பொழுது ஆவியானவராலேயே ஆவியானவராலேயே நடத்தப்பட்டு ஆவியானவராலேயே பலப்படுத்தப்பட்டு, இங்கே பார்க்குறீங்க, பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்திலே நிறைந்தது. ஞானம் எங்கேயோ இருந்து வரல, ஆவி எங்கேயோ இருந்து வரல, பரிசுத்த ஆவி. கவனிங்க. இயேசு கிறிஸ்துவுக்கே தேவைப்பட்டதப்பா. நீ எங்கே இருக்கிற? சும்மா அந்நிய பாய்ச்சல மணிக்கணக்கா ஜெபம் பண்ணால் போதும் நினைக்கிறியா? என்ன கருத்தோடு ஜெபம் பண்ணுறீங்க? என்ன ஆவியோடு நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க? இதை கவனித்து பாருங்கள். அவருக்குள்ளே வளர தெரியணும். ஆவிக்குள்ளே எதனால் ஆவியானவர் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். இன்னும் அவருடைய ஊழியத்தில் பார்க்கீங்கன்னா லூக்கா 4:18 கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். இயேசு சொல்கிறார் அந்த காரியத்தை எல்லாம் எப்படிப்பட்டதாக இருந்தார்னு பார்க்க போகிறீங்க. லூக்கா 4:18-19
அப்படி இருக்கிறதுனால தான் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்காரு. ஆவியில எளிமையானவங்களா இருந்தா தான் உங்களுடைய சுய ஆவியில எளிமையாகணும். அதுல உலகத்தை பார்த்து உலகத்துக்குரியதை தேடிக்கிட்டு இருந்தா இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவேதான் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கு ஆவியானவராலே ஏவப்பட்டார். தேவன் அவருக்குள்ளே கிரியை செய்தார். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். என்ன சுவிசேஷம்? தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சு, குமாரனுடைய ராஜ்யம் பக்கத்துல வந்துருச்சு, நான் ஆளுகை பண்ணட்டும், நான் உனக்குள்ள வருகிறேன், மனம் திரும்பி ஞானசாரம் வாங்குகிறேன்னு சொல்ற சுவிசேஷம் அதுதான். அதை அவங்களுக்கு பிரசங்கிக்க பண்ணும்படிக்கு அவரை ஆவியானவரை கொண்டு தேவன் அபிஷேகம் பண்ணினார். வேதத்தில் இருக்கிறதான் சொல்றேன். இருதய நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் என்னை அனுப்பினார். சரீர பிரகாரமான குணமாக்குதல் மாத்திரமல்ல, உள்ளான சிறைப்பட்டு கிடக்க ஆவி, ஆத்மா, இருதயமெல்லாம் பாவ சரீரத்துக்குள்ள சிறைப்பட்டு கிடக்கிறத விடுதலையாக்குறதற்கு இயேசு கிறிஸ்து மூலமா ஆவியானவர் கிரியை செய்கிறார். இதெல்லாம் பார்த்துக்கிறீங்க, ரொம்ப ஆச்சரியமா தெரியும். கண்ணு குருடா இருந்தது, உலகத்தையே பார்த்துக்கிட்டு உலகத்தின் அதிபதி நம்மளுடைய மனக்கண்ணையெல்லாம் குருடாக்கி வச்சிருந்தான், அதெல்லாம் திறக்கிறாரு. ஏதோ உலகத்துல குருடர கண்களை திறக்க வந்தாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க கண் திறக்கப்பட்டவங்க தானா? அப்படின்னா சரியா உணர்ந்து கொள்ளுங்கள். வேதத்தை இன்னும் ஆழமா படிங்க. வெறும் கைகளால் கட்டப்பட்ட தேவாலயத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறது பெருசு இல்லை. வெறும் உலக பிரகாரமான போதகர்களை தேடி அலைகிறதுல பெருசு இல்லை. அதை பார்க்கலும் மேலாய் ஆவியானவரே உங்களை போதித்து வழி நடத்தணும். அதுக்கு தான் போதகர்களை வச்சுருக்கிறாங்க. அவங்க உணர்த்தணும், இது கைகளால் கட்டப்பட்ட ஆலயம், இதில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை சொல்ல தெரியல. நீங்கள் தான் அந்த ஆலயம், உங்களை உருவாக்குறாரு, உங்களுக்குள்ள வந்து வாசம் பண்ணுறாரு. அவரே உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார். கர்த்தர் அபிஷேகம் பண்றாரு, மனிதன் இல்லை. கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்டவனுக்கும் மனிதனால மாயையாய் ஒரு அபிஷேகத்தை பெற்றவனுக்குள்ள வித்தியாசம் ரொம்ப உண்டுப்பா. நேரம் காணாது. நீங்கள் அழைத்தீங்கன்னா இன்னும் அதிகமாக அந்த காரியத்தை குறித்து வேதத்தோடு கூட தான் நான் ஒப்பிட்டு உங்கள் மத்தியில் செய்தியை கொடுக்க வந்திருக்கிறேன். ஏசாயா 11:2 இயேசு கிறிஸ்துவுக்கு என்னத்தையெல்லாம் கொடுத்தான்னு பாருங்க. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி. போதகர்களாக இருந்தால் நல்லா கவனிங்க, இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. கடைசி காலம், ஞானம் இல்லாமல் இருக்கக்கூடாது, தேவனை அறிகிற அறிவு இல்லாமல் இருக்கக்கூடாது, வேதத்தை அறிகிற அறிவு இல்லாமல் இருக்கக்கூடாது. வேதத்தின் ரகசியங்களையெல்லாம் வெளிப்படுத்தும்படிக்கு உங்களையெல்லாம் உக்கரானக்காரராக வச்சிருக்கிறாரு. விசுவாசியாக இருக்கிறவங்க இன்னும் ஆழமாக அதில் கவனிக்கணும். அவங்களுக்கு இன்னும் சொல்கிறாரு, அறிவையும் தேவனை அறிகிற அறிவு. பிதா யாரு, எதுக்கு என்னை அனுப்பினார், நான் எப்படி வாழணும், எப்படி ஜீவிக்கணும் உலகத்துலன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவுக்கே அந்த அறிவையும் உண்டாக்கி கொடுக்காரு ஆவியினால. ஏன்னா அவர் தம்மைத்தாமே வெறுமையாக்கி இருந்தார்ப்பா. சகலத்தையும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் சகலத்தையும் விட்டுட்டு வெறுமையானார். அதான் ரட்சிப்பு வரும். He is a he-man of all the redemption of the man. எல்லா மனிதனுக்கும் ரட்சிப்பை உண்டாக்கும்படிக்கு அவர் அப்படி ஆக வேண்டி இருந்தது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவி. இயேசு கிறிஸ்துவுக்கே அவருக்கு உள்ள கொண்டு வந்து எப்படி பிதாவுக்கு பயப்படுகிற பயத்தோட இருக்கணும்னு அவருக்கு சொல்லி கொடுக்கிறாரு. ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருந்தார். என்னப்பா ஏதோ ஒன்று புதுசாக பேசுகிறான்னு சொல்கிறான்னு நினைக்கிங்களா? இயேசு அப்படித்தான் இருந்தார். பிதா என்ன சொல்லுவார், பிதா என்ன செய்வார், பிதா என்னென்ன காரியங்களை எல்லாம் நடப்பித்து காண்பிக்கிறாரோ அதை எல்லாமே அவர் வேறு ஒன்றையும் செய்யலை. அவர் என்ன உபதேசித்தாரோ அதைத்தான் எடுத்து உபதேசித்தார். சுயமாக எதுவும் பேசலை. பிதாவின் சித்தத்தையே நிறைவேற்றிக்கிட்டு இருந்தார். இதெல்லாம் ஆவியானவருடைய பலத்தில் செய்தார். இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாவது ஒரு காரியத்தை சொல்லலாம். பெந்தெகோஸ்தே நாள்ங்கிற ஒரு நாளில் ஒரு பெரிய திருப்புமுனை உண்டாயிட்டு. இயேசு கிறிஸ்து மேலே இருந்து ஆவியானவர் என்னென்னலாம் கிரியை செய்தாரோ. ஹலோ மூப்பர்களே, போதகர்களே, கவனிங்க. அதே கிரியை அப்படியே அப்போஸ்தலர் நடபடியில் இதை பார்க்குறோம். யோவேல் 2:28 சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறிச்சு. அவர் என்ன சொல்லியிருந்தார், அன்று முதல் எல்லா விசுவாசிகள் மேலும் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். மாம்சமான பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இங்கே தான் நிறைவேறுதுப்பா. அந்த பெந்தெகோஸ்தே நாளில்
முதலாவது ஊழியக்காரர்களுக்கு, தேவனுடைய சீஷர்களுக்கு அந்த 120 பேர் மேலே பிளவுள்ள அக்கினி நாவுகள் அவர்கள் மேலே வந்து தங்கி இருந்தது. எப்படி மாறி போனாங்க? யாருக்கும் பயந்தாங்களா? கதவடைச்சி உள்ளே உட்காந்துருந்தாங்களே யூதர்களுக்கு? பயப்படலை. அவங்க மத்தியில் போய் எல்லா ஜனமும், யூதர்கள் வெளிநாட்டிலேருந்து வந்திருந்த எல்லா ஜனங்கள் மத்தியில் நீங்கள் அவரை சிலுவையில் அறைந்து கொலை செய்தீர்கள், தேவனும் அவரை உயிர்த்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சியாக நிற்கிறோன்னு தைரியமாக சாட்சி கொடுத்தாங்கப்பா. அவங்க பல பாஷைகளில் பேசினாங்க. நீங்களும் நானும் இன்றைக்கி பேசுகிற அந்நிய பாஷைன்னு சொல்லி பாஷை இல்லாத வார்த்தை இல்லை. நல்லா கவனி. அவங்க பேசுகிற வார்த்தை ஒவ்வொரு பாஷைக்காரனுக்கும் புரிந்தது. அதனால தான் மலர்ந்துருப்பினாங்க. அதனால தான் ஆயிரக்கணக்கான பேர் அன்றைக்கி சபையில் சேர்ந்தாங்க. அப்போஸ்தலர்களுக்கும் இந்த ரட்சிப்பு யூதர்களுக்கு மாத்திரம் இல்லை, உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் போய் சேரணும் என்பதற்காகத்தான் ஆவியானவர் பல பாஷைகளிலே அங்கே பேச வச்சார். பற்பல பாஷைகளில் இந்த ஒவ்வொரு விசுவாசிகளையும் அவர் கொண்டாந்து கொடுக்குறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இப்படி இல்லை. ஜனங்களை வழிநடத்தும்படிக்கு நியாயாதிபதிகள், ராஜாக்கள், ஆசாரியர்கள், இன்னும் சொல்லப்போனால் நியாயாதிபதிகள் எல்லாம் உள்ளே வச்சு அவங்கள நியாயம் விசாரிக்க வைக்கிறாரு. அவங்களுடைய பாவத்துக்காக வேண்டி பழி ஒப்பு கொடுக்கறதுக்கு வைக்காரு. ஆனால் இதெல்லாம் சுத்தமாக இங்கே மாறிடுது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவங்க மாம்சத்தில் இருந்தாங்க, நாமளும் ஆவிக்குரியவர்களாக இருந்து ஆவியானவர் நமக்கு உள்ளே பிரவேசித்து கிரியை செய்யும்படிக்கு தகுதி உள்ளவங்களாக மாற்றப்பட்டு இருக்கிறோம். யோவான் 3:3-5 வாசிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். நாம் தேவனுடைய ராஜ்யத்தையே உள்ள பார்க்கிறோம். ஒரு ஜலத்தினாலே மறுபடி பிறந்துட்டான்னா குமாரனுடைய ராஜ்யத்தை, பிதாவின் ராஜ்யத்தில் தனக்குள்ளே கண்டு அதை விரும்புகிறான், வாஞ்சிக்கிறான், தேடுறான். அதனால் 5ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்துட்டான்னா அந்த ராஜ்யத்தாவே உள்ள தனக்குள்ளே கொண்டு வந்து வச்சுக்கிறான், அதில் வாழ்கிறான். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இப்படி இல்லை. உங்கள் சரீரம் பரிசுத்தாவின் ஆலயமாக இருக்கிறதுன்னு 1 கொரிந்தியர் 3:16 வாசிக்கிறோம். அவர் நமக்குள்ளே முத்திரையாக இருக்கிறார்னு எபேசியர் 13:14 வாசிக்கிறோம். மீட்பின் நாளுக்காக முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். ஏன்னா அசால்ட்டாக அலையக்கூடாது. நல்லா கவனிங்க. அவர் முத்திரை போட்டார், அதனால் பரலோகத்துக்கு என்ன கொண்டு போயிடுவார் இல்லை. நீங்கள் அவருடைய நடத்துதலுக்கு கீழ்ப்படியில் இருக்கணும். அவர் போதித்து நடத்துவார். போதிக்கிறாரா? நீங்கள் அதில் உணர்வடைகிறீங்களா? போதனையை கேட்குறீங்களா? ஆவியானவருடைய போதனை. ஹலோ, அதுக்கு தான் அபிஷேகம். நீங்கள் பெற்ற அபிஷேகமே உங்களை போதித்து வழி நடத்தும். அபிஷேகம்னா இல்லை, ஆவியானவர். பாவ உணர்வை நமக்குள்ளே கொடுக்காரு. பாவத்தை குறித்து, நீதியை குறித்தும் உலகத்தை குறித்தும் யோவான் 14 வாசிக்கிறோம். கண்டித்து உணர்த்துறாரு. சத்தியத்திற்குள்ள, சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துகிற அவர் தான். என்னுடைய போதர் எப்படி நடத்துகிறாரோ, என்னுடைய சபையில் நாங்கள் போகிற ஆலயத்தில் எப்படி எங்களுக்கு சத்தியம் போதிக்கப்படுதோ, ஆனால் அதற்கு மேலாய் நீங்களே அமர்ந்திருந்து உள்ளே கேட்டிங்கன்னா அவர்கள் போதிக்கிறது சத்தியம்தானான்னு இந்த ஆவியானவரே சாட்சி கொடுப்பார். வேத வசனம் தெரியணும். நீங்கள் அவருக்குள்ளே இருந்து வளர்ந்தாத்தான் அதை அறிய முடியும். கடைசி காலம் இன்னும் அநேக கள்ள உபதேசங்களும் கள்ள போதகங்களும் உள்ளே வந்துருச்சு. அதுக்கெல்லாம் இடம் கொடுத்துடக்கூடாது. லூக்கா 12:12 சகலத்தையும் நமக்கு போதிக்கிறான்னு பார்க்குறோம். இன்னும் எபேசியர் 3:16 உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுத்துகிறார். உள்ளான மனுஷனில் பலப்பட்டீங்கன்னா புறம்பாக இருக்கிற மனுஷனை சிலுவையில் அறைந்திருவீர்கள். ஆவியின் கனியை உருவாக்கி கொடுக்காரு. அதனால் மாம்சத்தில் உள்ள கிரியைகளெல்லாம் முற்றிலும் அழிந்து போகுது. சரி, இன்னும் ஜெபத்தில் பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இன்னும் சபையை அவர் தான் உருவாக்குறாரு. வரங்களை எல்லாம் அவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்காரு. ஊழியர்களை யாரெல்லாம் அழைக்கிறான்னு பாருங்கள். சபையை ஐக்கியப்படுத்துகிறாரு. சாட்சியாக நாம் வாழ பலன் கொடுக்காரு. கிறிஸ்துவின் சாயலாய் மாற்றுகிறார். தேவனுக்கு பிரியமாய் நடக்க உதவி செய்கிறார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். நிறையா இருக்குப்பா. நிறைய வரப்போகிற காலங்களில் கவனித்து கேளுங்க. இந்த வசன வார்த்தையெல்லாம் கிடைக்கக்கூடாத ஒரு காலத்தில் இருக்கிறீங்க. நல்லா கவனிங்க. ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக இப்போ துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறப்பா. தேவனே, ஆதியிலே நீர் ஒவ்வொரு கிரியேஷனும், நீர் ஒவ்வொரு சிருஷ்டித்த பொழுது ஆவியானவரை கொண்டு நீர் செய்தீர். ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருந்தார் என்பதை நாங்கள் ஆரம்பத்திலிருந்து கேட்க ஆரம்பித்தோம்ப்பா. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஜனங்களை வழி நடத்தினது போல அல்ல. இப்பொழுது அவர்கள் மாம்சத்தில் இருந்தார்கள். நாங்களோ இயேசு கிறிஸ்துவின் காலத்திற்கு பின்பாக அவருடைய நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்று ஆவிக்குரியவர்களாய் மாற்றப்பட்டு இருக்கிறபடியினாலே இன்னும் அதிக பலத்தோடு கூட அந்த ஆவியானவர் எங்களுக்கு உள்ளே பிரவேசித்து
எங்களோடு கூட வாசம் பண்ணி எங்களை அவருடைய ஆலயமாய் மாற்றி எங்களுக்குள்ளே இருக்கிறதை நாங்கள் அறிந்து ஜீவிக்க இன்னும் அதிகமாக எங்களுக்கு பலத்தை தாரும். ஆசீர்வதியும். இன்னும் அதிகமாய் உம்முடைய வசன வார்த்தைகள் கீழ்ப்பிடித்திருக்கத்தக்கதாய் ஆவியின் பலத்திலே அதிகமாய் எங்களுடைய போதகர்களும் சபையும் நடக்கத்தக்கதாய் அதிகமாக எங்களை உற்சாகப்படுத்தி ஆசீர்வதியும். முற்றிலும் தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.